ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய கிளான் இது. ஸோ உங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோடய கிளான் ஃபுல்லாக நான் என்னோடது லெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் ஓகேவா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷூட்டர் கேம்பில் பார்த்தீங்கன்னா வந்து 4 இருக்கும். டிஸ்பேட்ச் ஸோ டிஸ்பேட்சில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 4 பேர் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் டீட்டெயில்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பவரை பார்க்குறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்துட்டு வுட்டு பார்த்தீங்கன்னா வந்து 6 மில்லியன் இருக்கணும், பட் என்கிட்ட 3 மில்லியன் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு இல்லை, ஹெட் குவார்ட்டர்ஸ் 19 அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை அப்டேட் பண்ணால் தான் உங்களால் வந்து இதை அப்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க ரெக்குயர்மெண்ட்ஸ். அதே மாதிரி இதை அப்டேட் பண்ண உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ உள்ளே போவேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலஸ்டியர் கேம்பும் சேம் தான். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிற டீட்டெயில்ஸ்க்கு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது அதே மாதிரி சேம் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும், பவர் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 வர இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து நீ லெவல் 20 அப்டேட் பண்ணிங்கன்னா இவங்க அன்லாக் ஆவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 2600. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு சேஃப்டி, நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரூப்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருப்பாங்க. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 2100 2200. ஸோ பவருக்கு ஏற்ற மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் மாறும். அண்ட் பார்த்தீங்கன்னா 5000 இருக்குதுங்க. ஸோ இந்த 5000 பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் யூனிட் ஸ்பெஷல் ட்ரைனிங், ஸோ அதை நீங்கள் அதை வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இது அன்லாக் ஆகும். லாஸ்ட்டு கூட அப்படி வச்சுருக்காங்க. மற்றபடி 3மே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த 27 லெவல் வரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் 27 லெவலில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இதை மட்டும் நீங்கள் வந்து ரிசர்ச் யூனிட்டில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு இங்கே சொல்லுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் கான்செப்ட் வந்து ஈஸி தாங்க. கான்செப்ட் என்னன்னா ஜாம்பி வந்து ஊரை அட்டாக் பண்ணுது. ஒரு சில ஹியூமன்ஸ் வந்து சர்வை பண்ணி ஒரு இடத்துல அவங்க போய் வந்து என்ன சொல்ல கன்ஸாக வச்சு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டே. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் வந்து ஜாம்பிஸ் தான் பல்லறி விட்டு நாங்கள் ஒரு ரிசர்ச் க்ரியேட் பண்ணி ஒரு ட்ரூப்ஸ் ரெடி பண்ணி ஜாம்பிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா வந்து பவுண்டி மிஷின் சொல்லுவாங்க. பவுண்டி மிஷினில் பார்த்தீங்கன்னா வந்து அலாய் மிஷின் இருக்குது, பர்சனல் மிஷின் இருக்குது. ஸோ பர்சனல் மிஷின் அவ்வளோ விளாட மாட்டேன், ஏன்னா வந்து அது டைம் எடுத்துக்கும். இந்த சோல்ஜர் ட்ரெயினே 2 மணி நேரம் அப்படின்றப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இது விளாட மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் அலாய் மிஷின் விளாட்லாம். அது வந்து ஈஸி. இந்த நிமிஷம் போகிறேன், டிஸ்பேட்ச்குள்ளே போனீங்கன்னா வந்து அலாய் மிஷின் இருக்கும். இந்த அலாய் மிஷின் ஈஸி தான். உங்கள் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். வெறும் ஹெல்ப்பும் கொடுத்தப்போ ஒரு ரிவார்ட் கிடச்சிரும். ஸோ அது மாதிரி 5 சான்ஸ், ஒரு நாளைக்கு 5 கொடுப்பாங்க. நீங்கள் 5 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ ரிவார்ட் கிடைக்கும். அதை தாண்டி வேறு என்ன, இது ஷாப்புங்க. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். அண்ட் இது வேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 45 ரிசர்ச் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் இதில். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்றுனா பார்த்துக்க 1 லட்சம் வர இருக்கும். ஸோ அண்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது டம்ப் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக. ஏன்னா அது ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் நமக்கு, அதுக்காண்டி.